இப்போ இவர்கள் ஒருங்கிணைந்த அதிமுகங்கிறது தான் அதிமுகவுக்கு ஒரு பலம்னு நம்ம சொன்னாலும், இப்போ அதிமுகவில் இருந்த ஒருவர் திமுக தான் அடுத்த வரக்கூடிய தேர்தலையும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்வதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அதான் அதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம் அவங்க நோக்கம் என்னன்னு. ஏன்னா ஒரு ஓபிஎஸ் வந்து அதிமுககாரன் வாயிலேருந்து கணிப்பா கூட அது வராது. என் வாயிலேருந்து வரலாம், உங்க வாயிலேருந்து வரலாம். ஒரு அதிமுககாரன் வாயிலேருந்து ஓட்டு பிரிஞ்சிருக்குது, சேர்ந்துருக்குது, இந்த கதையெல்லாம் நீ விடாத. அடுத்த தேர்தலில் திமுக தான் ஜெயிக்கும்னு ஒரு அதிமுககாரன் வாயிலேருந்து வரவே வராது. விருப்பமாகவும் வராது, கணிப்பாகவும் வராது. இது எப்போ வரும்னா எடப்பாடி மேலே இருக்கக்கூடிய தனிப்பட்ட கோபம், காழ்ப்புணர்ச்சி. திமுக பக்கம் அவர் மொத்தமாக நகர்ந்துட்டார் ஓபிஎஸ். முதலமைச்சர் ஸ்டாலினை அவருடைய அண்ணன் இறந்தப்போ போய் துக்கம் விசாரிச்சுட்டு வந்த ஓபிஎஸ். துக்கம் விசாரிச்சது தப்பு கிடையாது, அது ஒரு நல்ல கல்ச்சர், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் என்ன பண்ணார்? முதலமைச்சர் வீட்டு வாசல்லே நின்றுக்கிட்டு அவர் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னார்? நிரந்தர நண்பனும் இல்லை, பகைவனும் இல்லைன்னாரு. ஆனால் அது இது எவ்வளோ பெரிய வார்த்தை. ஓபிஎஸ் மாதிரியான ஆட்கள் இப்போ அதிமுகவில் எங்கேயோ ஒரு கடைகோடியில் இருந்தால் முதல்வராக இருந்திருக்கிறாரு. அதை தான் கேட்குறேன் நந்தா. நான் அதை தான் கேட்குறேன். நீ 3 தடவை முதலமைச்சரான திமுகலேருந்து ஆயிருப்பியா? மதுரையாக கூட ஆயிருக்க மாட்டேன். அப்போ 3 தடவை நான் முதலமைச்சராக்கின இயக்கம் அதிமுக. அந்த கட்சியோட அடிப்படையே ஆன்டி டிஎம்கே. நீ ஸ்டாலின் வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு அடுத்த எலெக்ஷனில் வந்து திமுக தான் வாய்ப்பு அதிகம், நிரந்தர நண்பனும் இல்லை, பகைவனும் இல்லை, அரசியலில் என்ன வேணால் நடக்கலாம், இதெல்லாம் என்ன பேச்சு? அப்போ நீ திமுக பக்கம் போயிட்டீங்கன்னு அர்த்தம். சராசரி அதிமுக தொண்டன் இவர்களை தூக்கி எறிவான்.